Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்லேட். அமித்ஷா அவர்களுடைய அந்த கூட்டம், தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாடு எப்படி பாக்குறீங்க? திமுக அதிமுக என்றெல்லாம் இருந்து முறையாக புது யோசனைகளை கொடுத்த விஜய்க்கு கண்டிப்பாக அமித்ஷா அவர்கள் பாராட்டி இருக்கிறார். 1 hour அமித்ஷா கூட பேசி இருக்கிறாரு விஜய். அப்படின்னா விஜய் ரொம்ப குறைவாக பேசக்கூடியவர். சில முக்கிய தகவல்களை அமித்ஷாவும் தனிப்பட்ட முறையில் டி.கே. சிவகுமாருக்கும் சரி, சதீஷனுக்கும் சரி, எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு. அது என்ன என்று கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் கொஞ்சம் பின்வாங்கிட்டாரா நோ டீலிமிட்டேஷன்ல இருந்து? அப்படி ஒன்றும் தெரியலீங்களே. விஜயனுடைய ஒரு போக்கை பார்த்தால் பல்டி அடித்தார் என்று சில தொலைக்காட்சிகளில் நான் பார்த்தேன். ஆனால் எம்ஜிஆர் காலத்தில் இருந்த நடைமுறையை அவர் கையாள ஆட்கொண்டார். ஆனா கடைசியில் அவர் வராதேன்னுட்டார் டி.கே. சிவகுமார். ஆனா அதே விஜய் கிருஷ்ணன் இன்னைக்கு வந்திருக்காரு, சென்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. ஜனநாயகன் படத்துக்கு பல கோடி ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தினாரு, நீங்க இந்த ரிலீஸ் பண்ணாதேன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் விஜய்க்கு மனசுல கோபம் இருக்கும் இல்லையா? சட்டசபையிலேயே ஆதவர்ஜனா சொல்றா தமிழகத்தில் ஒரு பிரதமர் வருவார் என்று பேர் சொல்லல, விஜய் சொல்றாரு. அதற்கு நேற்று பதில் அளிக்கும் கூடிய அளவிற்கு மந்திரி ராஜ்குமார், காங்கிரஸ்காரர் ராஜேஷ்குமார், ராகுல் காந்தி தான் பிரதமரா வருவார். இதெல்லாம் ஒரு கான்ட்ரடிக்ஷன் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அமித்ஷா சந்திப்பீங்க, 3 சேர்த்தீங்கன்னா கோபால். தினமலர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம், நமஸ்காரம்பா. சார், எப்படி அமித்ஷா அவர்களுடைய அந்த கூட்டம், தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாடு எப்படி பாக்குறீங்க? நரேந்திர மோடி பதவியேற்ற பிறகு டீம் இந்தியா என்ற சொன்னை கடந்த 13 வருடங்களாக செய்து வருகிறார். வடக்கு, தெற்கு, மேற்கு, அந்த மாதிரி ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி 3 வருஷத்துக்கு ஒரு வருஷம் பண்ணணும்னுட்டு 22 பண்ணாங்க கேரளால. இந்த வாட்டி தமிழ்நாடு, அடுத்த வாட்டி பெங்களூர்ல பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் தமிழகத்தினுடைய நிலைப்பாட்டை பாதுகாப்பு விஷயமாகவும், நீர் விஷயமாகவும், காவிரி மேகதாது விஷயமாகவும் மற்றும் பல முக்கியமான செய்திகளை எல்லாம் உள்துறை அமைச்சர் முன்னதாக விஜயை வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த சமுத்திர, அதாவது ஓஷன் 1076 கிலோமீட்டர் நீளம் இருக்குது நம்ம இந்திய மகாசமுத்திர வங்கக்கடல். அதில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நல்ல ஐடியா கொடுத்திருக்காரு. கடந்த 70 வருடங்களாக இந்த சதர்ன் கவுன்சில், நார்தர்ன் கவுன்சில் மீட்டிங் நடக்கும் போதெல்லாம் திமுக அதிமுக என்றெல்லாம் இருந்து முறையாக புது யோசனைகளை கொடுத்த விஜய்க்கு கண்டிப்பாக அமித்ஷா அவர்கள் பாராட்டி இருக்கிறார். தவிர சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 8 வழி பாதை வேண்டும் என்று கேட்டதை மத்திய அரசாங்கம் ஒற்றுக்கொண்டு விட்டது. அடுத்த 5 வருடங்களில் அந்த பாதையை கட்டி முடிக்கப்படும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அதெல்லாம் தான் விஜய் செய்த சாதனையாக அமித்ஷா அவர்களுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் IAS ஆபீசர் பேசிய போது நான் புரிந்து கொண்டேன். நேற்று இரவு 19ஆம் தேதி புதன்கிழமை இரவு அந்த ஹோட்டல்ல 9:30 10:30 மணி மட்டும் 1 மணி நேரம் என்ன பேசினாங்கன்னு தெரியல. அமித்ஷாவோட கொஞ்சம் இந்தியிலேயே பேசியிருக்காரு விஜய்ன்ற கேள்விப்பட்டேன். அவங்க 2 பேரும் தான் பேசியிருக்காங்க. பட் இருந்தாலும் அது அரசியல் ரீதியாகவும் இருந்ததாகவும் தெரியப்படுகிறது. என்ன சார், இதுக்கு முன்னாடி பிரதமரை சந்திக்கும் போது 7 நிமிஷம் கூட பேசல, அதுல போட்டோ ஷூட் எல்லாம் தாண்டியே 7 நிமிஷத்துக்கு உள்ளதான் அவங்க பேசினாங்க அப்படின்னு இருக்கும்போது 1 hour அமித்ஷா கூட பேசி இருக்கிறாரு விஜய். அப்படின்னா விஜய் ரொம்ப குறைவாக பேசக்கூடியவர். 1 hour பேசியிருக்கிறாரா சார்? பிரதமருடன் விஜய் அவர்கள் 45 நிமிடம் பேசியதாக நான் அன்றே தங்களிடம் சொன்னேன். போட்டோகிராஃபரே இருந்தாங்க. வெளில போகும்போது நான் போட்டோகிராஃபரே செக் பண்ணேன். அது வேண்டுமென்றே திமுகவில் பரப்பி விடப்பட்ட பொய் செய்தியாகத்தான் நான் கருதுகிறேன். இருந்தாலும் 1 மணி நேரம் அமித்ஷாவுடன் பேசினார் என்றால் சில முக்கிய தகவல்களை அமித்ஷாவும் தனிப்பட்ட முறையில் டி.கே. சிவகுமாருக்கும் சரி, சதீஷனுக்கும் சரி, எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு. அது என்ன என்று கேட்டீங்கன்னா, அம்மன் தோட்டை என்று சொல்லக்கூடிய இலங்கையினுடைய துறைமுகத்தில் இருந்து ஹுவாங்
என்று சைனீஸ் கப்பல், உளவுத்துறை கப்பல் அங்கிருந்து தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் இன்ஸ்டலேஷன்ஸ், குறிப்பாக கல்பாக்கம், கூடங்குளம், ஸ்ரீஹரிகோட்டா போன்ற இடங்கள் எல்லாம் உளவு பார்க்கிறார்கள் என்பதை பற்றி ஏற்கனவே உள்துறை அமைச்சருக்கு செயலகத்திலிருந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுக்கும் சீஃப் செக்ரட்டரிக்கும் கடிதம் வந்தாலும் அதை நேரடியாக முதலமைச்சரிடம் விஜயிடம் சொன்னது பொழுது விஜய்க்கு கண்டிப்பாக இது மீது நான் ஆணையிடுகிறேன், உற்று பார்க்கிறேன் என்றெல்லாம் உறுதி அளித்திருக்கிறார். இதெல்லாம் சிலதெல்லாம் பிஹைண்ட் த சீன்ஸ் வித்தவுட் தி டிஸ்கஷன் எல்லாம் நடந்திருக்குங்க. அரசியலும் பேசப்பட்டதாக கேள்விப்படுகிறேன். காரணம், கடந்த 3-4 நாட்களாக தமிழக அரசியலில் ஒரு அசல் பிசல் வந்திருக்கிறது. அது ரீதியாகவும் ஒருவேளை என்ன நடக்கப் போகிறது என்று பார்க்கலாம். முதலமைச்சர் விஜய் அமித்ஷா சந்திப்பில் இன்னும் கூட அவங்களுடைய சந்திப்பு ரொம்ப ஒரு சாஃப்ட் நேச்சராக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி திமுகவிலிருந்து முதலமைச்சர் சந்திக்கும் போதெல்லாம் ஒரு பெரிய ஏற்கனவே ஒரு பிரச்சனை, சந்திக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பெரிய கருத்துருவாக்கம்லாம் இருக்கும். பட் இந்த முறை அப்படி இல்லை. அதே மாதிரி வரவேற்கிற விதங்களும் ரொம்ப நல்லா இருந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் இருந்தது சார். அமித்ஷா ரொம்ப விரும்புகிறாரா விஜய் அவர்களுடைய கவர்மெண்ட்டை? விரும்புவது என்று தனிப்பட்ட முறையில் கேட்டால் குறிப்பாக விஜயனுடைய அணுகுமுறை சாஃப்டா தான் இருக்குங்க. இது வரைக்கும் பார்த்தது. என்னிடம் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறிய போதும் உள்ளே வந்தவுடனும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உட்கார்ந்த பிறகும் கூட முதலமைச்சர் ஒரு சங்கோஜமாகத்தான் அணுகுமுறை செய்கிறார். தன்னுடைய நிலைப்பாட்டை அதிகமாக அழுத்தம் இன்ஃபுளுன்ஸ் பண்ண வேண்டிய அளவுக்கு வேண்டாம் என்றெல்லாம் பார்க்கிறார். இஸ் எ ஜென்டில்மேன் என்று அந்த அம்மையார் என்கிட்ட சொன்னாங்க. பிரதமரை சந்தித்த போது கூட பிரதமர் கூட என்னை பொறுத்தமட்டில் விஜய் ஒரு சாஃப்ட் அப்ரோச் இருப்பதாகவும் அந்த கடமை கிடையாது. எது இவங்க சொன்னாங்களோ அதை ஒரு தனியார் தொலைக்காட்சி பேட்டியில் விஜயனுடைய தாய் சொன்ன பொழுதும் அதற்கும் இதற்கும் ஒற்றுமையாக இருக்கிறதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஹி இஸ் எ சாஃப்ட் ஸ்போக்கன் பர்சன். அடிதடி தடால் பட்டெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனா ஒரு விஷயத்தை ஒத்து போனோம். அமித்ஷா சொன்ன பிறகு சில இதெல்லாம் அவர் புரிந்து கொண்டிருக்கிறார். காரணம், தேர்தலுக்கு முன்னதாகவும் சரி தேர்தலுக்கு பிறகும் சரி பாஜக கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரின்னு ஒரு வெளிப்படையாக சொன்ன விஜய் அவர்கள் மத்திய அரசாங்கத்துடன் மோதல் போக்கை நாங்கள் கடைபிடிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார். ராகுல் காந்தி எதிர்க்கே பதவி பிரமாணம் பண்ண போது கூட டிரான்ஸ்பரண்டா இருப்போம்னு சொன்னார். அதை இன்று நினைவு கூர்ந்தால் கண்டிப்பாக தமிழ்நாடு பாதுகாப்பும் 8 கோடி தமிழர்களுக்கு இந்த போதைப் பொருளை கடத்தக்கூடிய அண்டை மாநிலமான கேரளாவிலிருந்து ஏற்கனவே ரமேஷ் சென்னத்தெல்லாம் பார்த்துட்டு போயிட்டாரு. அதுக்கான நடவடிக்கை எல்லாம் எடுக்க போறாங்க. மேகதாது பத்தி இதில் அரசியல் இருக்கிறதாகத்தான் விஜயும் அமித்ஷாவும் நினைக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். காரணம், இன்று 3 சுப்ரீம் கோர்ட் நடுவில் வந்துருச்சு. தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் நடுவே சுப்ரீம் கோர்ட்டை மதிக்காத DK சிவகுமார் அவர்கள் வேண்டும் என்று எமோஷனலா பேசுறாரு. அது மழை அதிகமா வந்ததுனால தண்ணி அதிகமா வந்துச்சே தவிர மழை இல்லைன்னா தண்ணி விட மாட்டாங்க. அவங்க அது நேச்சுரலாவே வாட்டர் ஃபைன்ஸ் லெவல்ங்கிற மாதிரி ஓடி வந்துடுது. இதெல்லாம் அமித்ஷா புரிந்து கொண்டிருக்கிறார். கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி, தமிழகத்தில் திமுக ஆட்சி, காங்கிரஸ் அதில் பங்கு வகிக்கிறது. கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சி, தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி. இந்த 6 மாநிலங்களை பிரித்து கொண்டால் கோபால் 4 காங்கிரஸோட இன்ஃபுளுன்ஸ்ல இருக்குது, 2 பிஜேபி இருக்குது. 1 புதுச்சேரி பிஜேபி இருக்குது. சீஃப் மினிஸ்டரா இருந்தாலும் ரங்கசாமி அவர் வரல. இன்னைக்கு கவர்னர் வந்துட்டாருன்னுட்டு வரல. கவர்னருக்கு அவருக்கு சண்டை. கவர்னர் ஏற்கனவே அமித்ஷாவிற்கு மிக நெருக்கமானவர். நரேந்திர மோடி முதலமைச்சராக இருந்த பொழுது அவர் முதலமைச்சர் செயலாளர் ரொம்ப டியர் ஃப்ரெண்ட். அவங்கெல்லாம் தவிர சந்திரபாபு நாயுடு ஏற்கனவே இருக்காரு. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு அசோர்டடா இருக்குது. அதை தவிர அரசியல் ரீதியாக பார்க்க போனீர்களானால் இந்த 6 மாநிலங்களிலிருந்தும் 130 பாராளுமன்ற தொகுதியில் 100 தொகுதி பெறலாம் என்ற ஒரு முயற்சி காங்கிரசுக்கு இருப்பது பாராட்டத்தக்கது. அதில் விஜய் அவர்கள் ஒத்து போவாரா மாட்டாரா என்றெல்லாம் அரசியல் பிரச்சனையாக இருந்தாலும் அரசாங்க பிரச்சனையாக இருப்பதையெல்லாம் தீர்வு கண்டு விட்டார் என்று விஜய் என்பதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய ஃபீட்பேக். அமித்ஷா இஸ் ஹாப்பி. இன்னிலிருந்து சென்னையிலிருந்து சில்லுகுரிக்கு பயணம் செய்கிறார். இரவு சில்லுகுரி சேர்ந்து விடுவார் என்று தான் நான் கேள்விப்படுகிறேன்.
வேற என்ன முக்கியமான விஷயங்கள் சார்? ஏற்கனவே மத்திய அரசிற்கு எதிராக டீலிமிட்டேஷன்ல நோ டீலிமிட்டேஷன் அப்படின்னு தமிழ்நாடு சட்டப்பேரவையாக இருக்கட்டும், அதே நேரத்தில் தமிழக எம்பிக்கள் கூட்டத்திலேயா இருக்கட்டும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதுல இருந்தும் தமிழ்நாடு முதலமைச்சர் கொஞ்சம் பின்வாங்கிட்டாரா நோ டீலிமிட்டேஷன்ல இருந்து? அப்படி ஒன்றும் தெரியலீங்களே. ஏன்னா விஜயனுடைய ஒரு போக்கை பார்த்தால் பல்ட்டி அடித்தார் என்று சில தொலைக்காட்சிகளில் நான் பார்த்தேன். ஆனால் அந்த தீவிரத்தை காண்பிக்கவில்லை என்று என்பதை புரிகிறது. அவர் ஆங்கிலத்தில் பேசியதை நான் அந்த போர்ஷனை நான் படித்தேன். Vijay says Tamil Nadu government urges Union government to provide a clear legislative assurance that no state in South India will suffer a reduction in its percentage of representation in Parliament on account of its success in population stabilization. Such an approach would uphold the principles of equity, preserve federal balance enshrined by our constitution, and reinforce the confidence. யாரும் இல்லைங்கிற. ஆனா சட்டசபை ரெசல்யூஷனுக்கு இதுக்கு ஒரு மாறுதலை நான் பார்க்கிறேன் கோபால். சட்டசபையில 7.5% சொல்லிட்டா கூட மத்திய அரசாங்கம் 50% தரேன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க 2011 சென்சஸ் வழியா போனீங்கன்னா 50%, 2026 சென்சஸ் போனீங்கன்னா அது வந்து 7.5% தான். அப்ப உங்களுக்கு ரொம்ப குறையும் சீட்டு. அதுக்கு விரும்ப மாட்டார். அதையெல்லாம் அமித்ஷா கன்வின்ஸ் பண்ணியிருப்பதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். எது இருந்தாலும் லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். 7.18% எங்களுக்கு எப்போவுமே குறையக்கூடாது அப்படிங்கிறது தான் திமுக முன் வச்ச ஒரு விஷயம். அதாவது ஒன்ஸ் எ ஃப்ரீ டீலிமிட்டேஷன் ஆர் ஃபேர் டீலிமிட்டேஷன். ஃபேர்னா 7.18. அந்த விஷயத்தை தான் இப்போ முதலமைச்சர் விஜயும் நகர்த்தி இருக்கிறாரா? அதை ரெசல்யூஷன் சொல்லியிருந்தா கூட தனிப்பட்ட முறையில் பேசிய பிறகு இந்த ரெசல்யூஷன், அதாவது பார்லிமெண்ட்ல வரத்துக்கு முன்னாடியே நம்ம பேசுறோம். பார்லிமெண்ட்ல இதை நான் சேர்க்கிறேன் என்று கனிமொழிக்கும் ராஜாவிற்கும் ஏப்ரல் மாதத்திலேயே அமித்ஷா உறுதியளித்தார். நாடாளுமன்றத்திலேயே 1 மணி நேரம் கொடுங்க நான் பண்ணி காமிக்கிறேன்னாரு. அதுக்குள்ள இவங்களாம் ஒத்துக்கல. அப்ப காங்கிரஸோட இருந்தாங்க திமுக, இப்ப காங்கிரஸோட இல்ல, இப்ப ஒத்துக்கிறாங்க. அந்த 50% தமிழ்நாடுக்கு 20 சீட் அதிகமா வருதுங்களே, அதை விஜய் ஒத்துக்கிறாரு. இதுல விஜய்க்கு அழுத்தம் எங்கிருந்து வந்தது என்று கேட்டால், காங்கிரஸ் மாற்று டீலிமிட்டேஷன் வேண்டாங்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டிலிருந்து 8 காங்கிரஸ்காரன் லோக்சபாவுக்கு தந்த மீதி 39 அவங்க 39ல அவங்க 31 பேர் வெல்கம் பண்றாங்களே 50%. அது விசிகாவுடைய அழுத்தம். கண்டிப்பாக விசிகாவிடமும் அமித்ஷா பேசிவிட்டார், வைகோவுடைய மகன் துரை வைகோவிடம் பேசிவிட்டார். அந்த 3 ஓட்டு வந்து பிரஷர் பண்றாங்களே. சிபிஐ சிபிஎம் கூட 50% ஒத்துக்கிறேங்கிற மாதிரி தான் அவங்களும் சொல்றாங்க. அப்போ காங்கிரஸ் தனிமைப்படுத்தப்படுகிறது. திமுக ஒத்துக்கிறாங்க 50%. அது எழுத்தில் காமிக்கிறாங்க, எழுத்தை காமிப்பாங்க ரிசர்வேஷன் வரும்பொழுது. ஸோ ஆக மொத்தம் இதனால்தான் விஜய் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொண்டதாக எது இருந்தாலும் டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி காவிரி வாட்டர். 20 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய காவிரி பற்றி தமிழ்நாட்டுக்கு பல லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு ஒரு ஆறுதல் வரும் என்று தான் எதிர்பார்க்கிறார்கள். நம்ம வந்து இதுல ஒண்ணு பார்க்கணும். விஜய் அவர்களும் கர்நாடகாவுக்கு சென்று பேச ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னார். எம்ஜிஆர் காலத்தில் இருந்த நடைமுறையை அவர் கையாள ஆட்கொண்டார். ஆனா கடைசியில அவர் வராதேன்னுட்டார் டி.கே. சிவகுமார். ஆனா அதே விஜய் கிருஷ்ணன் இன்னைக்கு வந்திருக்காரு, சென்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. நாங்க இருகரம் கூட்டி வரவேற்றோம். அதுல வராதேன்னு சொன்னதை தவிர ஜனநாயகன் படத்துக்கு பல கோடி ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தினாரு நீங்க இந்த ரிலீஸ் பண்ணாதேன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் விஜய்க்கு மனசுல கோபம் இருக்கும் இல்லையா? வேற என்ன விஷயங்கள்லாம் சார் இந்த தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாட்டில் பேசப்படக்கூடிய அந்த கருப்பொருட்களா இருந்துச்சு? அரசியல் தான் பேசியிருப்பார்கள். தென்னிந்திய முதலமைச்சரிடமிருந்து ஒரு புரிதல் வந்திருக்கும் அனைத்து முதலமைச்சருக்கும் சரி, அமித்ஷாவிற்கும் சரி. காரணம், அதிகாரிகளிடையே எது பேசப்பட்டதோ அதையெல்லாம் இன்று விளக்கப்பட்டு விட்டது. அமித்ஷா ஒரு நரேந்திர மோடிக்கு மிக மிக நெருக்கமாக இருப்பதனால் அனைத்து முதலமைச்சர்களும் இந்த தெலுங்கானா முதலமைச்சரை தவிர அனைத்தும் வந்ததே ஒரு பெருசு. என்ன லாஸ்ட் டைம் ஸ்டாலின் போல இப்ப பாருங்க, விஜய் வந்து எந்த அமைச்சரவை இது மத்திய அரசாங்கத்துக்கு கூட்டமா இருந்தாலும் சரி, கலந்து நிதி ஆயோக்கா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி. காரணம் என்னன்னா அந்த மோதல் போக்கை கைவிட்டு விட்டார். பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா
பாதுகாப்பு ரீதியாகவும் வளர்ச்சி திட்டங்களுக்காகவும் தான் பேசினாங்க. இது ஆன்கோயிங் ப்ராசஸ் தான் நான் நினைக்கிறேங்க. ஏன்னா வருடத்திற்கு ஒரு முறை டைரக்டர்ஸ் ஜெனரல் ஆஃப் போலீஸ் மீட்டிங் நடக்கும் பொழுது அனைத்து முதலமைச்சர்களிடமிருந்து ஒரு கருத்தை உருவாக்குவார்கள். இது மாநிலத்தில் உருவாக்கிய பிறகு அகில இந்திய அளவில் உருவாக்குவதற்கான ஒரு அடித்தளமாகத்தான் நான் பார்க்கிறேன். காரணம் என்னன்னா, இந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோ கோஆர்டினேட் பண்ணிட்டு ஆல் இந்தியா கான்ஃபரன்ஸ் ஆஃப் டிஜிபிஸ் பண்ணுவாங்க. பிரைம் மினிஸ்டர் கேபினெட் செக்ரட்டரி கிட்ட சொல்லிட்டு எல்லா சீஃப் மினிஸ்டருக்கு டீம் இந்தியான்னு வைப்பாரு. வருஷத்துக்கு ஒரு தடவை நிதி ஆயோக் கிட்ட முடிஞ்சிட்ட தனியா பேசுறதுக்காக டெவலப்மெண்டல் இஷ்யூ பிரைம் மினிஸ்டர் கிட்ட பிரகதி என்ற ஒரு ஆர்கனைசேஷன் எல்லா சீஃப் மினிஸ்டரும் அதுல இதுவா இருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சராக இருந்தபோது ஸ்டாலினோட சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டு துறைமுகம், ஏர்போர்ட், ரயில் மூணுத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு திட்டம் போட்டாங்க. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதெல்லாம் தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுதான் ஒரு பெரிய சாதனையாக முன்னிட்டு கொண்டது. இன் ஒன் லைன் சொல்ல போனுமான விஜய் அவர்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றியாகத்தான் நான் பார்க்கிறேன். அமித்ஷாவிடம் இருந்து சிலதை அவர் கற்றுக்கொண்டு இருப்பார். காரணம் என்னன்னா, கோபால், இதே அமித்ஷா நரேந்திர மோடி முதலமைச்சராகும் போது அங்கு உள்துறை அமைச்சராக இருந்தார். இங்கு உள்துறை அமைச்சராக கடந்த 7 வருடங்களாக இருக்கிறார். ஆக மொத்தம் மரியாதை கொடுக்கக்கூடிய அளவிற்கு விஜய் அவர்கள் பவ்யமாக நடந்து கொண்டார் என்ற ஒரு குஷியிடம் தான் அமித்ஷா டெல்லி திரும்பியிருக்கிறார், டெல்லி குறித்து போகிறார். விஜய் அவர்களும் கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் அவர்களும் சந்திச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கர்நாடகாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்றதும் இல்லை, இப்போ நேரம் சரியில்லை, இப்போ வர வேண்டாம், இன்னொரு முறை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு DK சிவகுமாரே திரும்ப சொன்னதும் நம்ம பார்த்தோம். இப்போ இவங்க 2 பேருடைய சந்திப்பில் ஏதாவது முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் பேசப்பட்டதா ஏதாவது தகவல் வந்திருக்கா சார்? எனக்கு அது மாதிரி தகவல் இல்லை. இருந்தாலும் அமித்ஷாவோட பேசியினுடைய பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சொல்யூஷனுக்கு தான் எங்கேஜ் பண்ணுவாங்களே தவிர சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸ் நிலவில் இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சட்டம், அது எது சொன்னாலும் ஒரு சட்டம். தமிழகத்திற்கு குறிப்பிட்ட அளவு தண்ணி கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பிறகும் கூட விஜய் மனதில் ஒரு கரமுறை இருக்கிறதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். காரணம், இதில் ராகுல் காந்தி ஏன் பேசவில்லை என்று பல காங்கிரஸ்காரர்களும் சந்தேகப்படுகிறார்கள், பல தமிழ் வெற்றிக்காரர்களும் சந்தேகப்படுகிறார்கள். அதற்கு ராகுல் காந்தி நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதுதான் பேசியிருப்பாங்க நிச்சயம். டெல்லியில இப்போ எப்படி சார் கரண்ட் பொலிட்டிக்கல் மூவ் எப்படி இருக்கு? கரண்ட் பொலிட்டிக்கல் மூவ்னு காங்கிரஸ் திமுக அரசுடைய கழுத்தை பிடித்து தான் கண்ட்ரோல் பண்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அதுதான் டெல்லியில் சமீப காலமாக நடக்கக்கூடிய சில திரைமறைவு சம்பவங்கள். இல்லை, ஒரு சிலர் இப்போ சரத்பவார்லாம் பாஜக கூட நெருங்குறது மாதிரியான ஒரு செய்திகள்லாம் இருந்துச்சு. உத்தவ் தாக்கரே டீம்லேருந்து நிறைய பேர் பாஜகவுக்கு போனவங்க. மமதா பானர்ஜி அவங்களுடைய சிச்சுவேஷன் இப்போ எப்படி இருக்கு? இந்திய அரசியல் ஒரு மாறுதலை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது. காக்ரோச் பார்ட்டி ஆஃப் இந்தியாவினுடைய ஒரு போராட்டத்திற்கு பிறகு பாஜக உண்மையிலேயே பயம் முடிந்தது, ஸ்கேர் ஆனாங்க, ஒரு திகில் அடைந்தது உண்மை. காங்கிரஸ் அதில் மறு உயர்வு பெற்று ரீஇன்கார்னேஷன் பண்ணித்தான் சொன்னா இல்லை. அதிலிருந்து பிரதமருடைய இல்லத்திற்கு சென்று உண்ணாவிரதம் இருக்கிறேன் என்று ஒரு பயமுறுத்திய ராகுல் காந்திக்கு, குறிப்பாக பார்க்க போனால் வட இந்தியாவில் இது மாதிரியான ஒரு நாடகங்களை வட இந்தியாவில் நம்ப மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப இந்த வந்தே மாதம் கான்ட்ரவர்சி வந்துருச்சு. இதெல்லாம் வச்சு பார்லிமெண்ட்டை முடக்கினார் ராகுல் காந்தி. தமிழ்நாடு எம்பிக்களை மேகதாதுவோ அல்லது காவிரி பற்றியோ பேசக்கூடாது என்பதற்காக வேண்டுமென்றே ராமர் கோவில் திருட்டு டீலிமிட்டேஷன் என்று சொல்லி பாராளுமன்றத்தை முடுக்கியது இந்திய ஜனநாயகத்துக்கு ராகுல் காந்தியும் காங்கிரசும் செய்த துரோகம் என்று தான் சரத்பவார் நினைக்கிறார். சோ இந்த பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் உடைந்து விட்டது. எதிர்கட்சிகள் 2024 தேர்தலில் தோல்வியுற்றாலும் 2026 செய்தி தமிழ்நாடு உள்பட தேர்தலில் வெற்றி பெற்ற விஜயினுடைய செய்தி என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், மாநில கட்சிகளுடைய குடும்பங்கள் சிதற ஆரம்பித்து விட்டதாகத்தான் மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களும் காங்கிரசும் நினைக்கிறார்கள். காங்கிரஸ் இதை ஒன்று சேர்த்து இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்க. காங்கிரஸ் தான் குளூ எல்லாத்துக்கும், ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு. அதுவே புஷ்ஷுன்னு போயிடுச்சு. இப்ப பாருங்க, அகிலேஷ் யாதவுக்கும் அவருடைய
அவர் சித்தப்பாவுக்கு சண்டை, மாயாவதியினுடைய சம்பந்திக்கும் மாயாவதியுடைய அண்ணன் மகனுக்கும் சண்டை. அவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லாத ஆயிட்டாங்க. குறிப்பாக அகிலேஷ் யாதவுக்கு போட்டி போடக்கூடிய அளவுக்கு தைரியம் இருந்தாலும் அவருடைய அப்பாவுடைய தம்பி சிவபால் யாதவும் ராம்கோபால் யாதவும் அவரை பிடித்து இழுக்கிறார்கள். அவர்களெல்லாம் பாஜக பக்கம் ஒருவேளை இன்டைரக்டா ஹெல்ப் பண்றாங்களோன்னு சந்தேகம் அகிலேஷ் யாதவுக்கு இருக்கிறது. தவிர மம்தா பானர்ஜியுடைய அண்ணன் மகன் அபிஷேக் பானர்ஜி இன்று காலை அவர் லண்டன் போயிட்டார் ஐ ஆபரேஷன். 22 MP கோட்டை விட்டாங்க. தேஜஸ்வி யாதவ் பாருங்க, லாலு யாதவ் குடும்பம் கெட்டு போச்சு, அப்படியே போயிடுச்சு. சரத்பவார் இப்ப அங்க வரைங்கிறார். ஆக மொத்தம் இந்தி கூட்டணியில் இருந்த பலர் பாஜக பக்கம் சென்ற பிறகு ராகுல் காந்தி ஒடிஞ்சு போயிட்டாரு, வீக் ஆயிட்டாரு, பலவீனம் ஆயிட்டாரு. அந்த பலவீனம் தான் கோபால் வட இந்தியாவில் பல ஆண்டுகளாக நான் இருப்பதனால் 50 ஆண்டுகள் ஆகிறது எனக்கு மொத்தம். காங்கிரசுடைய தோல்விதான் காக்ரோச் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய உதயம். எல்லாரும் எதிர்கட்சி, இந்தியாவிற்கு ஒரு எதிர்கட்சி தேவை. நானும் ஒன்னும் சொல்றேன், நரேந்திர மோடிக்கு கேள்வி கேட்பதற்கு ஒரு ஆளுங்கட்சி, இதுக்கு எதிர்கட்சி தேவை. அந்த எதிர்கட்சி ஒற்றுமை இல்லாமல் போனதுனால்தான் மாணவர்களிடையே விவசாயிகளிடையே போராட்டம் வந்ததுனால் மாணவர்கள் வந்து விட்டார்கள், காங்கிரஸ் கீழே போயிடுச்சு. அதிலிருந்து மாநில கட்சிகளும் குடும்ப சண்டை ஆயிடுச்சு. இப்பொழுது தமிழகத்திற்கு பொறுத்த மட்டும் மு.க. ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் ஒரு போட்டி இருந்ததாலும் விஜய் நன்றாக ஜெயித்து விட்டதாலும் அகில இந்திய அளவில் என்னை பொறுத்த மட்டில் காங்கிரசிற்கு நன்றா முயற்சி செய்தால் 2029 வெற்றி பெறுவார்கள். ஆனால் இது மாதிரி நாடகம் செய்யுது நம்ம விஜயோட கூட அவங்க இருப்பாங்களான்னு சந்தேகம் வந்துருச்சுங்க ஒரு 2-3 நாளா. எனக்கு டெல்லியில நடக்கிறத பார்த்தீங்கன்னா இது ஒரு அகில பிரச்சனையாக விட்டாலும் அதிலிருந்து தமிழகம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்று கேட்டீங்களே. ஆனால் காங்கிரஸ் நினைக்கிறாங்க விடுதலை சிறுத்தை கட்சியை இந்த பப்பெட் மாதிரி பண்ணலாமான்னு நினைக்கிறாங்க. அது தமிழ் வெற்றி கழகத்தை கூட ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி என்பவர் 5-6 காங்கிரஸ் லோக்சபா எம்பிக்களுடன் சேர்ந்து கொண்டு பல தூதுவரங்களுக்கு சென்று அங்கிருந்து உதாரணத்துக்கு டென்மார்க், சிங்கப்பூர், UK, சுவிஸ் எல்லாம் போயிட்டு அங்கிருந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர தமிழ்நாட்டுக்குன்னு அவர் ஒரு கதை ஆரம்பிச்சிருக்காரு. இவருக்கு யார் ஆத்தரைஸ் பண்ணாங்க? விஜயா இல்ல, அந்த மாநிலத்துக்கு யார் போனாங்க? இந்த எம்பிக்கு எல்லாம் கூட ஏன் போறாங்க? அவங்க எல்லாம் தொழிற்சாலை வச்சிருக்காங்க. ஆக மொத்தம் ஊழல் வந்துடும் தமிழ்நாட்டுல. இந்த பயத்தினாலதான் விஜய் அவர்கள் பிரவீன் சக்கரவர்த்தி உதவி செய்தாலும் திமுக காங்கிரஸ் உறவை பிரித்தாலும் விஜயிடம் ஒன்று சேர்த்தாலும் அவர்களிடையே ஒரு கசப்பு வந்து விட்டது. அதனுடைய மறுபிறவிதான் சட்டசபையிலேயே ஆதவ் அர்ஜுனா சொல்றா தமிழகத்திலிருந்து ஒரு பிரதமர் வருவார் என்று. பேர் சொல்லல, விஜய் சொல்றாரு. அதற்கு நேற்று பதில் அளிக்கும் கூடிய அளவிற்கு மந்திரி ராஜ்குமார், காங்கிரஸ்காரர் சொல்ற ராஜேஷ்குமார், ராகுல் காந்தி தான் பிரதமரா வருவார்னு. ஸோ இதெல்லாம் ஒரு கான்ட்ரடிக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அமித்ஷா சந்திப்பு, இந்த 3 ஒண்ணு சேர்த்தீங்கன்னா கோபால் காங்கிரஸுக்கும் தமிழ் வெற்றி கழகத்திற்கும் ஒரு தொலைவு வர ஆரம்பித்து விட்டதோ. இது நடுவில் இன்னொரு பேக்ரவுண்ட். நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். இங்க தமிழ் வெற்றி கழகத்தினுடைய கூட்டணி இருக்காங்க, அது பேர் வச்சுட்டாங்களா கோபால்? இல்ல, இன்னும் வைக்கல சார், கூட்டணிக்கு பேர் வைக்கல. கன்வீனர் யாருங்க? இல்ல, யாரும் இல்ல. அது இந்தி கூட்டணி சிவிக்க வருமாங்க? ப்ராப்பர் அனௌன்ஸ்மெண்ட் இல்ல, தகுந்த நேரத்துல வருவாங்கன்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்க எல்லாம் சொல்றாங்க. அப்ப திமுக ஏன் கூப்பிடுறாரு ராகுல் காந்தி வான்ட்டு இந்தி கூட்டணியில? சோ இந்த புள்ளிகள் எல்லாம் வைத்து பார்த்தீங்களே, ஆனா நீங்களே பதில் சொல்லிட்டீங்க நான் சொல்றதுக்கு முன்னாடி. இந்த புள்ளிகள் எல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா கோபால், ஏதோ திமுகவிற்கும் காங்கிரசுக்கும் மீண்டும் தொடர்பு ஆரம்பிக்கிறதா, முறிந்து விட்டதா? ராகுல் காந்தி இன்னும் நினைக்கிறாரு மு.க. ஸ்டாலினுக்கு. அகிலேஷ் யாதவ் 3 தடவை பேசிட்டாரு. அகிலேஷ் யாதவ் சொல்றாங்க, அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், மம்தா பானர்ஜி, ஸ்டாலின் இவங்களை வச்சுட்டு ஸ்டாலினை பிரதமராக முன்னிறுத்தலாமா என்றெல்லாம் கூட அகிலேஷ் யாதவ் முயற்சிக்கிறார். அப்ப ராகுல் காந்தி கட் பண்ணிடுவாங்க. அப்ப விஜய் பிரைம் மினிஸ்டர் ஆக்கணும்னு ஆதவ் அர்ஜுனா சொன்னது அது என்ன அர்த்தம்? ஓப்பனா சொல்றாங்களே, என்ன அர்த்தம் அதுக்கு? இதெல்லாம் ஒரு கான்ட்ரடிக்ஷனா தான் பார்க்கிறேன். தாங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிவிட்டதாகத்தான் நான் நினைக்கிறேன். காரணம் வட இந்தியாவில் என்ன நினைக்கிறேன், வட இந்தியாவில் இம்ப்ரெஷன் அபவுட் தமிழ்நாடு. தவிர கடைசியாக நான் ஒன்று சொல்லிக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். 100 நாட்களுடைய தமிழ் வெற்றி கழக அரசாங்கத்திற்கு மத்திய அரசாங்கத்தில் பாராட்டுகள் இருக்கிறது.
லோக்சபா ஸ்பீக்கர் JCD பிரபாகரனுக்கு தொலைபேசி செய்து தாங்கள் மிக சிறப்பாக டைரக்ட் டெலிகாஸ்ட் பண்றீங்க, வாழ்த்துக்கள், அதை நீங்க லோக்சபா டெலிவிஷனோட லிங்க் பண்ண முடியுமா என்றெல்லாம் டெக்னிக்கல் ரீசன்ஸ் பிரகாரம் அதை அகில இந்திய அளவில் லோக்சபா டெலிவிஷனோடு சேர்த்துட்டீங்கன்னா நீங்க டிபேட் வச்சுக்கலாம். கோபால், நீங்க போய் தமிழ்நாடுனுடைய சட்டசபை வெப்சைட்ல அதாவது அந்த டிபேட்ல போய் மீதி தமிழ் டிபேட்டுக்கு நீங்க பண்ற மாதிரி 2 பத்திரிகையாளர்னு வச்சிருந்து என்றென்று சட்டசபை நடக்கணும். ஏன்னா லோக்சபா டெலிவிஷன்ல பண்றாங்க, அதை நீங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தின்னு பண்ண முடியும். இப்ப யூடியூப்ல வருது தவிர மத்திய ஒளிபரப்புத்துறை அமைச்சர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, தமிழக சட்டமன்றத்திற்கு என்று ஒரு தனியாக ஒரு லைன் வாங்கிடுங்க டைரக்ட் ஹோம்ல, அதுல நீங்க வருஷம் முழுக்க காமி. இப்ப 15 நாளைக்கு நீங்க காமிக்க போறீங்க, சட்டசபை இல்லைன்னு என்ன பண்ண போறீங்க? அதான் அவங்க அறிவுரைப்படுத்துறாங்க. ஒவ்வொரு இலாக்காவுக்கும் ஒரு நாள் வச்சுங்க டிபேட்டு. இதெல்லாம் தினமலர் மூலமாக, கோபாலகிருஷ்ணன் விவாதம் மூலமாக முதலமைச்சருக்கும் சபாநாயகருக்கும் ஒரு வேண்டுகோள். தமிழ்நாடு சட்டமன்றத்தை மிக அழகாக சிறப்பாக ஒளிபரப்பு செய்து டைரக்ட் டெலிகாஸ்ட், அதுல திமுக எம்எல்ஏ, தமிழ் வெட்டிக்கழக எம்எல்ஏ, கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ, காங்கிரஸ் எம்எல்ஏ 4 பேர் வச்சு டிபேட் பண்ணுங்க. திங்கள் செவ்வாய் புதன், வியாழன் வெள்ளி சனி கோபாலகிருஷ்ணனை வச்சு, ராஜகோபாலனை வச்சு 4 நிருபரை வச்சுன்னு பண்ணுங்க. அதுதான் லோக்சபால பண்றாங்க. ஏன் தமிழ்நாட்டுல பண்ணக்கூடாது? புதிதாக நீங்க எல்லாருக்கும் கார் கொடுக்குறீங்க. இன்னைக்கு அமித்ஷாவுக்கு சூட் கேஸ் கொடுத்துட்டாரு விஜய், சோபா கொடுத்தான்னாங்க. இது லோக்சபா மாதிரி தமிழ்நாடு அசம்பிளிக்கு கொடுத்தா அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் பிரச்சாரம் கிடைக்கும், அந்தந்த தொகுதி மக்கள் விரும்பி பார்ப்பார்கள், தவிர நிருபர்களுக்கும் பணி கிடைக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து என்று சொல்லி கோபாலிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், நமஸ்காரம். நன்றி நன்றி ராஜகோபாலன் சார், நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க. மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். நேர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி நாம் சந்திக்கலாம். நன்றி.